நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி யூஜிடிஆர்பிக்கு தேவையான ஒரு இன்றியமையாத பதிவை நாம் காண இருக்கின்றோம். யூஜிடிஆர்பி தமிழில் பாடத்திட்டத்திலே அழகு 5 சமய இலக்கியங்கள் காப்பியங்கள் என்ற ஒரு துணை தலைப்பு இருக்கிறது. அதிலே கம்பராமாயணம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. பல நண்பர்கள் கம்பராமாயணம் பற்றி பதிவினை போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே இந்த பதிவை உங்கள் முன் நான் வைக்கிறேன். இது யூஜிடிஆர்பி தமிழுக்கு மட்டுமல்ல, பிஜிடிஆர்பி, யூபிஎஸ்சி தமிழ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, குரூப் 4 போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும், போட்டித் தேர்வுகளுக்கும் இது அடிப்படை பாடமாக இருப்பதை முதலிலே நாம் உள்வாங்க வேண்டும். இந்த பதிவிலே கம்பராமாயணம் பற்றிய சில இன்றியமையாத செய்திகள், ஆசிரியரை பற்றியும் கம்பராமாயண நூலை பற்றியும் இருக்கிற இன்றியமையாத செய்திகளை நாம் காண இருக்கின்றோம். பகுதி 1 என்று உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். இதில் 75 வினாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கவனமோடு குறிப்பெடுத்து தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன். முதல் வினா, கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டிற்கு பெருமை தந்த புலவராக கம்பனை பாடிய புலவர் யார்? கேள்வி எப்படி வேணா குழப்பி கேட்பாங்க, தெளிவாக இருக்கணும். கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டிற்கு பெருமை தந்த புலவராக அல்லது கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடிய புலவர் யார் என்ற வினா, நமக்கு பதில் பாரதியார் என்று நாம் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது வினா, கம்பரை பற்றிய வரலாற்று செய்திகள் யாவை? கம்பரை பற்றி வரலாற்று செய்திகள் நம்மால் திட்டவட்டமாக அறிய இயலவில்லை. கம்பரது வாழ்க்கை வரலாறு பற்றிய திட்டவட்டமான செய்திகளை நம்மால் இதுவரை அறிய இயலவில்லை. அவருடைய பெயர் காரணமும் பிறந்த இடமும் கூட இன்று வரை நமக்கு தெளிவின்றியே இருக்கிறது. கம்பரை பற்றிய தெளிவான செய்தியை நம்மால் இதுவரை அறிய இயலவில்லை என்ற பதிவை நாம் முன்வைக்க வேண்டும். ஆனால் கிடைத்திருக்கிற தரவுகளின் அடிப்படையிலே கம்பர் எங்கு பிறந்தார் என்ற வினா. கம்பர் எங்கு பிறந்தார்? கம்பர் சோழ நாட்டு திருவழுந்தூரில் ஓச்சர் குலத்தில் பிறந்தார் என்ற ஒரு பதிவு சில இலக்கிய வரலாறுகளில் இருக்கிறது. மாயூரத்திற்கு அருகே ஒரு சிற்றூரில் காளி பூசை செய்யும் ஒரு எளிய குடும்பத்திலே கம்பர் பிறந்தார் என்ற ஒரு பதிவையும் நம்மால் சில வரலாறுகளில் காண முடிகிறது. நாகை மாவட்டத்திலே மயிலாடுதுறைக்கு அருகிலே தேரெழுந்தூரிலே கம்பர் பிறந்தார் என்று செய்திகள் நமக்கு இலக்கிய வரலாற்று நூல்களிலே நம்மால் காண முடிகிறது. கம்பர் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அடுத்த வினா, கம்பர் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அதாவது, இவர் சிறுவராக இருந்த பொழுது ஒரு கம்பங்கொள்ளையிலே காவல் புரிந்த காரணத்தாலே இவர் கம்பர் என்று அழைக்கப்பட்டார் என்ற பதிவை நம்மால் காண முடிகிறது. நல்லா கவனமா பாருங்க. சிறு வயதில் இருந்த பொழுது கம்பங்கொள்ளை, கம்பு விளைகின்ற கொள்ளை இல்லைங்களா? கம்பு தானியங்களிலே ஒன்று கம்பு. அந்த கம்பு விளைகின்ற பகுதியிலே இவர் காவல் புரிந்த காரணத்தினாலே இவர் கம்பர் என்று அழைக்கப்பட்டார் என்ற பதிவு காணப்படுகிறது. மற்றொரு பதிவிலே காளி கோயிலின் ஒரு கம்பத்தின் அருகே இவர் கண்டெடுக்கப்பட்டதால் இந்த பெயரை பெற்றார் என்ற பதிவையும் நம்மால் காண முடிகிறது. காளி கோயில் நமக்கு தெரியும். இந்த காளி கோயில் இருக்கிற கொடி கம்பத்தின் கீழே, காளி கோயிலுக்கு கோயிலில் இருக்கிற கம்பத்தின் கீழே அருகில் இவர் கண்டெடுக்கப்பட்டதால் இவருக்கு கம்பர் என பெயர் வந்தது என்றும் பதிவை நம்மால் காண முடிகிறது. அடுத்து, காஞ்சி மாநகரத்தில் உள்ள சிவனாகிய ஏகம்பனை வழிபடும் குடும்பத்திலே அல்லது குலத்திலே இவர் பிறந்தமையால் இவருக்கு இந்த கம்பர் என்ற பெயர் வந்தது என்றும் சொல்லப்படுகிறது. எனவே கம்பர் என்பதற்கு தெளிவான ஒரு பெயர் விளக்கம் இன்று வரை நமக்கு கிடைக்கவில்லை என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த கிடைத்திருக்கிற தரவுகளின் அடிப்படையிலே நமக்கு வினாக்களும் பதிலும் அமைந்திருக்கின்ற பொழுது இதில் ஏற்புடையதை நாம் பதிலாக தர முயற்சி செய்ய வேண்டும் அல்லது நம்மை பழகி கொள்ள வேண்டும். ஐந்தாவது வினா, கம்பருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் யாவை? கம்பருக்கு வழங்கப்படுகின்ற வேறு பெயர்கள்: கம்பநாடன், கம்ப நாட்டாழ்வார், கம்ப நாடுடைய வள்ளல் என்ற பெயர்கள் கம்பருக்கு வழங்குகின்ற வேறு பெயர்கள். கம்பரின் பெற்றோர் யார்? ஆறாவது வினா, கம்பரின் பெற்றோர் யார்? ஆதித்தன் என்று பழைய பாடப்புத்தகத்திலே தமிழக அரசு வெளியிட்டு பழைய பாடப்புத்தகம் ஒன்றிலே
இந்த பதிவை நம்மால் காண முடிகிறது. கம்பரனுடைய பெற்றோர் ஆதித்தன் என்ற பதிவு காணப்படுகிறது. 7வது வினா, கம்பரை இளமையில் ஆதரித்த வள்ளல் யார்? கம்பரை இளமையிலே ஆதரித்த வள்ளல் திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் என்பவர் கம்பரை இளமையிலே ஆதரித்தார். இவர் இளமையிலே இந்த வள்ளல் ஆதரித்ததினாலே கம்பர் அவரை தன்னுடைய பாடல்களிலே மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். வினா பாருங்க, கம்பர் எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்பருடைய புகழை பாடியுள்ளார்? 1000 பாட்டுக்கு ஒரு முறை இந்த சடையப்பனுடைய புகழை கம்பர் தன்னுடைய பாடலில் பதிவு செய்திருக்கிறார். 1000 பாட்டு பாடின உடனே இவரை பற்றிய ஒரு செய்தி அவர் கம்பராமாயணத்திலே பதிவு செய்திருக்கிறார். 9வது வினா, வள்ளல் சடையப்பருக்கும் கம்பர் தம் நன்றி கடனை நன்றியின் உச்சமாக கூறியுள்ள செய்தியாது. ஏன்னா சடையப்ப அவர் வளர்த்தார் இல்லைங்களா, அதனால வள்ளல் சடையப்பருக்கு கம்பர் தன் நன்றியின் உச்சகட்டமாக ஒரு செய்தியை கம்பராமாயணத்தில் பதிவு செய்திருக்கிறார். அது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. அது என்ன என்பது வினா, ராமன் ராவணனை வென்று நாட்டுக்கு திரும்பி முடிசூடுகின்ற பொழுது ராமனுக்கும் ராவணனுக்கும் மிகப்பெரிய சண்டை கம்பராமாயண இறுதியிலே யுத்த காண்டத்திலே நமக்கு வரும். அப்படி நடந்த போரிலே ராமன் வெற்றி அடைந்து திரும்ப வந்து முடிசூடு கொள்ளுகிறார். அப்பொழுது அங்கே ஒரு பதிவை மிக அழகமாக உச்சமாக வைக்கிறார். திருவெண்ணை நல்லூரின் வள்ளல் சடையப்பனின் மரபினராகிய உழவர் குடும்பத்தார் அந்த முடியை எடுத்து கொடுக்க வசிட்டன் வாங்கி ராமனுடைய தலையிலே சூடினான் என்ற பதிவை அவர் செய்திருக்கிறார். நல்ல கவனமாக, திருவெண்ணை நல்லூரின் வள்ளல் சடையப்ப வள்ளலுடைய முன்னோர்கள் அந்த முடியை அந்த கிரீடத்தை எடுத்து கொடுக்க வசிட்ட முனிவன் இடமிருந்து வாங்கி அதை இவருக்கு யாரு ராமனுக்கு சூடினார் என்ற செய்தியை அங்கே பதிவு செய்து சடையப்ப வள்ளலுக்கு பெருமை சேர்க்கிறார். 10வது வினா, கம்பருடைய காலம் எது? இது கால வேறுபாடு பற்றி கூட பலவிதமான கருத்துக்கள் உண்டு. பல அறிஞர் பெருமக்கள் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் சுடர் மணிகள் என்பதிலே எஸ் வையாபுரி பிள்ளை அவர்கள் மிகப்பெரிய ஒரு நீண்ட கட்டுரையை கம்பரின் காலம் திருவள்ளுவருடைய காலம் என்று பதிவு செய்திருக்கிறார். ஆனால் நாம் வகுத்து தொகுத்து காணுகின்ற பொழுது கம்பருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு என்ற முடிவுக்கு நம்மால் வர முடிகிறது. கம்பருடைய சமாதி எங்குள்ளது அல்லது கம்பர் எங்கு இறந்தார் என்று கூட வினா அமைவதற்கு வாய்ப்புண்டு. நாட்டரசன் கோட்டை, பாண்டிய நாட்டிலே நாட்டரசன் கோட்டையிலே கம்பருடைய சமாதி அங்கே இருக்கிறது. கம்பர் அங்கே இறந்திருக்கலாம் என்று நம்மால் எண்ண தோன்றுகிறது. 12வது வினா, கம்பரின் சமகால புலவர்கள் யார்? சமகாலத்திலே வாழ்ந்த புலவர்கள் ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி போன்றவர்களை ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி போன்றவர்களை சமகால புலவர்கள் என்று நாம் பதிவு செய்யலாம். 13வது வினா, பாரதி கம்பனை புகழ்ந்து பாடிய வரிகள் யாவை? பாரதி கம்பனை புகழ்ந்து பாடிய, பாரதி மிகப்பெரிய கவிஞர், அவர் கம்பனை புகழ்ந்து பாடியது யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்ற வரி இங்கே பதிவு செய்யப்பட வேண்டியது. கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் என்ற ஒரு பதிவும் மிக இன்றியமையாத பதிவு. கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்ற பதிவும் மிக இன்றியமையாத பதிவு. பாரதி கம்பனை புகழ்ந்து பாடியதாக இந்த 3 வரிகளை நாம் ஹைலைட் பண்ணலாம். 14வது வினா, டாக்டர் கால்டுவெல் கம்பரை பற்றி கூறியுள்ளது யாது? மேல்நாட்டு தமிழறிஞர் டாக்டர் கால்டுவெல் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். இவர் கம்பரை பற்றி ஒரு பதிவை வைத்திருப்பது மிக இன்றியமையாத ஒரு குறிப்பாக அறிஞர் பெருமக்களால் போற்றப்படுகிறது. உலகிலே நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும், உலகத்திலே நாகரிகம் முழுவதுமாக அழிந்து விட்டாலும் இந்த திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அந்த உலக நாகரிகத்தை நாம் புதுப்பித்து விடலாம் என்று டாக்டர் கால்டுவெல் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இது சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. 15வது வினா, தமிழுக்கு கதி என்று பெரியவர்கள் எவற்றை கூறுவர்? தமிழுக்கு கதி என்று பெரியவர்கள் எவற்றை கூறுவர்? கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் தமிழுக்கு கதி என்று சொல்லுகிறார்கள். கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் சான்றோர்கள் தமிழுக்கு கதி என்று சொல்லுகிறார்கள். திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் தமிழுக்கு கதி என்று குறிப்பாக சொன்னவர் யார்? செல்வ கேசவராய முதலியார் என்று சொல்வார்கள். செல்வ கேசவராய முதலியார் தான் முதலாக திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் தமிழுக்கு கதி என்று பதிவு செய்திருக்கிறார்.
17வது வினா, தமிழுக்கு கதி என்று செல்வகேசவராய முதலியார் எந்த புலவர்களை அழைத்தார்? அப்படி என கேள்வியை குழப்பி கேட்பாங்க. நூல் என்று வருகின்ற பொழுது கம்பராமாயணம், திருக்குறள். எந்த புலவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது திருவள்ளுவரையும் கம்பரையும் நாம் பதிவு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். 18வது வினா, கம்பர் யாருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார்? கம்பர் 2ஆம் குலோத்துங்கனுடைய அமைச்சரவையிலே கம்பர் இடம்பெற்றிருந்தார். கம்பருக்கு மகன் இருந்ததாக செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கம்பனுடைய மகன் யார்? அம்பிகாபதி என்பவன் கம்பருடைய மகன். அம்பிகாபதி என்பவர் கம்பருடைய மகன். இந்த அம்பிகாபதி ஒரு நூலை இயற்றியதாக நம்மால் அறிய முடிகிறது. அம்பிகாபதியால் இயற்றப்பட்ட நூல் எது என்று நாம் பார்க்கின்ற பொழுது அம்பிகாபதி கோவை என்னும் ஒரு காதல் இலக்கியத்தை இவர் படைத்திருக்கிறார். இந்த அம்பிகாபதி தற்செயலாக இறந்து விடுகிறார். வரலாற்றிலே எங்குமங்குமாக நம்மால் செய்தி அறிய முடிகிறது. அந்த நிலையிலே அம்பிகாபதி இறப்பதற்கு காரணம் என்ன என்ற ஒரு வினா நம்முடைய உள்ளத்திலே தோன்றுவது உண்டு. அரசனுடைய மகளுக்கும் அம்பிகாபதிக்கும் ஒரு விதமான காதல் ஏற்படுகிறது. இந்த காதலை அறிந்த அரசன் இந்த காதலை தடுக்க முயற்சி செய்கிறான். இதனாலே கம்பர் காழ்ப்புணர்ச்சி, அரசன் மீது அவர் காழ்ப்புணர்ச்சி கொண்டு அதிகமான மன வருத்தம் அடைகிறார். இதன் காரணமாக அம்பிகாபதியுடைய வாழ்வு முடிந்தது என்ற பதிவை நம்மால் அறிய முடிகிறது. இந்த நிகழ்ச்சி தன்னுடைய மகன் அரசனுடைய மகளை காதலித்ததும் மகன் இறந்த செய்தியும் அந்த கம்பரை அதிகமாக பாதிக்கிறது. அதாவது மகன் அம்பிகாபதியுடைய மரணம் கம்பரை எவ்வாறு பாதித்தது என்ற வினா நாம் எழுப்பினார். அதற்கு பதில், கம்பர் சோழ நாட்டை விட்டே வெளியேறுகிறார். தன்னுடைய மகன் இறந்ததினாலே அந்த துக்கம் தாழாமல், வேதனை தாழாமல் கம்பர் சோழ நாட்டை விட்டு வெளியேறி பாண்டிய நாட்டிலே நாட்டரசன் கோட்டைக்கு சென்று அங்கே வாழ்ந்ததாக நம்மால் சில செய்திகளை காண முடிகிறது. அங்கேயே இருந்து அவர் இறந்ததாகவும் நம்மால் அறிய முடிகிறது. அங்கே இருக்கிற அந்த சமாதியை கம்பருடைய கோயிலாக அங்கே இருக்கிற மக்கள் போற்றுகிறார்கள். 23வது வினா, கம்பர் சோழ மன்னரை விட்டு விலகி இருந்தமைக்கு அல்லது விலகி சென்றமைக்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த 2ஆம் குலோத்துங்கனுடைய அரசவையிலே அரசவை புலவராக இருந்தவர் அவரை விட்டு விலகி சென்றதற்கு காரணம் என்ன என்ற செய்தி வெளிப்படையாக நம்மால் அறிய முடியவில்லை. ஒருவேளை தனிப்பட்ட பகையா, அதாவது மகன் சம்பந்தப்பட்ட பகை உணர்ச்சியா, அல்லது சமய கொள்கை வேறுபாடா என்ற ஒரு காரணமும் நமக்கு தெளிவாக எந்த இடத்திலேயும் பதிவு செய்யப்படவில்லை. 24வது வினா, கம்பர் குலோத்துங்கரிடம் கோபம் கொண்டு யாருடைய ஆதரவில் தங்கியிருந்தார்? என்ன, குலோத்துங்க மன்னனை விட்டு அவர் பிரிகிறார். அரசவை புலவராக கம்பீரத்தோடு வாழ்ந்தவர் மனக்கசப்பின் காரணமாக அரசவை விட்டு வெளியேறுகிறார். ஓரங்கள் நாட்டு அரசன் பிருதாபருத்திரன் என்ற ஒரு அரசனுடைய அவையிலே அவர் இடம்பெற்று தன்னுடைய காலத்தை கழிக்கிறார் என்ற செய்தியை நம்மால் அறிய முடிகிறது. கம்பரை பற்றிய பல சிறப்பு தொடர்கள் இலக்கிய உலகத்திலே உலவி கொண்டு வருகிறது. முக்கியமானவற்றை மட்டும் நாம் இங்கே காணலாம். இந்த செய்திகளை கொடுத்து தேர்விலே நம்மை வினா கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்று சொல்லுவார்கள். விருத்தமெனும் வெண்பாவிற்கு உயர் கம்பன், கல்வியிற் பெரியவர் கம்பர், கவி சக்கரவர்த்தி கம்பர் என்று சொல்லி பல சிறப்பு தொடர்கள் கம்பர் வாழ்ந்த காலத்திலே வழக்கிலே இருந்தது. 26வது வினா, கம்பர் தாம் எழுதிய கம்பராமாயணத்துக்கு என்ன பெயரை வைத்தார்? கம்பர் தாம் எழுதிய கம்பராமாயணத்திற்கு வைத்த பெயர் ராம அவதாரம். ராமனுடைய வரலாற்றை சொன்ன பிறப்பு, வளர்ப்பு போன்ற செய்திகளை கூறிய காரணத்தினாலே ராம அவதாரம் என்று அவர் பெயரிட்டார். 27வது வினா, கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்டுள்ள வேறு பெயர்கள் யாவை? இது மட்டுமல்ல, ஒரு சில இடங்களிலே வேறு சில பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறார். ராம மாக்கதை, ராமன் கதை என்ற தொடர்களையும் சொற்களையும் நம்மால் சில இடங்களிலே காண முடிகிறது. கம்பராமாயணத்திலே அல்லது கம்பராமாயணம் ஒரு நாடக போங்கிலே அமைந்திருப்பதாக சில அறிஞர் பெருமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். 28வது வினா, கம்பராமாயணத்திலே நாடக போக்கு இருப்பதனாலே அது எவ்வாறு அழைக்கப்பட்டது என்ற செய்தி அல்லது வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு. கம்ப சித்திரம்,
கம்ப நாடகம் என்றும் இது அழைக்கப்பட்டது. கம்பராமாயணத்திலே நாடக போக்கு மலிந்திருப்பதனாலே இது கம்ப சித்திரம், கம்ப நாடகம் என்றும் அழைக்கப்பட்டது. 29வது வினா, கம்பராமாயணம் என்று பெயர் பெற காரணம் என்ன? கம்பராமாயணம் என்ற இந்த நூல் பெயர் பெறுவதற்கு காரணம் என்ன? அதாவது வடமொழியிலே வான்மீகி முனிவர் பாடிய ராமாயணத்தை, வடமொழியிலே வான்மீகி பாடியது ராமாயணம் என்று வழங்கப்படும். அந்த ராமாயணத்தை படித்த கம்பர் அதை தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்றாற் போல, தமிழ் கலாச்சாரத்திற்கு ஏற்றாற் போல அதை அவர் வழிநூலாக மாற்றுகிறார். கம்பர் பாடியதனாலே இதற்கு கம்ப ராமாயணம் என்று பெயர் வந்தது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். வடமொழியிலே வான்மீகி பாடிய ராமாயணத்தை கம்பர் தமிழிலே பாடியதனாலே இதற்கு கம்ப ராமாயணம் என்று பெயர் வந்தது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 30வது வினா, கம்பர் கம்பராமாயணத்தை எவ்வாறு இயற்றினார்? கம்பர் அந்த கம்பராமாயணத்தை, வான்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு தமிழிலே அதை வடிவமைக்கின்ற பொழுது எவ்வாறு இயற்றினார் என்பது வினா, வான்மீகியினுடைய கதை போக்கிலே சிற்சில மாற்றங்கள் செய்து பெரும் காப்பிய சுவைகள் அனைத்தும் ததும்புகின்ற வகையிலே ராமாயணத்தை இயற்றினார். கம்பர் வான்மீகி எழுதிய ராமாயணத்தை அவர் மொழிபெயர்க்கின்ற பொழுது ஒரு சில இடங்களிலே தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்றாற் போல ஒரு சில மாற்றங்களை செய்து பெருங்காப்பிய சுவைகள் அனைத்தையும் அதிலே அமைத்து காப்பிய சுவை ததும்புகின்ற வகையிலே கம்பராமாயணத்தை கம்பர் இயற்றுகிறார். கம்பர் தம் நூலிலே புதிதாக சேர்த்த படலங்கள் யாவை? வான்மீகி சேர்க்காத சில படலங்களை கம்பர் சேர்த்திருக்கிறார். மிதிலை காட்சி, அங்கதன் படலம், மாய சனக படலம், தாரையின் படலம், இரணியன் வதை படலம் போன்றவற்றை அவர் தன்னுடைய நூலிலே சேர்த்திருக்கிறார் என்று நாம் சில இடங்களிலே பதிவுகளை காண முடிகிறது. 32வது வினா, கம்பராமாயணம் முதல் நூலா வழிநூலா? இன்றியமையாத வினா. வான்மீகி ராமாயணத்தை தழுவி இது எழுதப்பட்டதனாலே இது வழிநூல் என்பதை நாம் தெளிவாக சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் படிக்கின்ற பொழுது இது வழிநூல் போல தெரியாமல் ஒரு முதல் நூல் போலவே அமைத்திருப்பது கம்பருடைய திறமை என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 33வது வினா, ஆதி காவியம் என்று அழைக்கப்படுவது எது? ஆதி காவியம் என்று அழைக்கப்படுவது ராமகாதை, வடமொழியில் எழுதப்பட்ட ராமகாதை. ஆதி கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த வடமொழியிலே ராமகாதை எழுதிய வான்மீகி ஆதி கவி என்று அழைக்கப்படுகிறார். வடமொழியிலே எழுதப்பட்ட ஆதி காவியம் ராமகாதை என்பது, ஆதி கவி என்பவர் வான்மீகி என்பதை நாம் தெளிவாக உள்வாங்க கற்றுக்கொள்ள வேண்டும். 35வது வினா, வான்மீகி ராமாயண கதை சங்க காலத்திலேயே தமிழ் மக்களிடம் பரவி இருந்தமைக்கு சான்று இருக்கிறதா என்பது வினா. ஏனென்று சொன்னால் வடமொழியில் ஏற்றப்பட்ட அந்த ராமாயணம் சங்க காலத்திலே மக்களிடையே பரவி இருந்தது. சங்க இலக்கியங்களில் அதை பற்றிய குறிப்பு இருக்கிறது. ஒரு இடத்திலே ராமன் கை கவித்து கட்டளையிட ஆலமரத்தில் இருக்கிற பறவையின் அத்தனை பறவைகளும் ஒளி அவிந்து அடங்கின என்ற ஒரு செய்தியும், அதே போல ராவணனாலே தூக்கி செல்லப்பட்ட சீதை தான் அணிந்திருந்த அணிகலன்களை வீசி எறிகிறாள். அந்த வீசி எறிந்த அணிகலன்களை குரங்குகள் எடுத்து அணிய தெரியாமல் அலங்கோலமாக அணிந்து கொண்டு மகிழ்ச்சியாக திரிந்த காட்சியும் புறநானூற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சங்க இலக்கியத்திலே ராமாயண செய்திகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஆழ்வார்கள் பாடல்களிலேயும் ராமாயண செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆழ்வார்கள் காலத்திலே ராமாயண கதை பரவல் பற்றி கூறுக என்பது வினா. ஆழ்வார்கள் அனைவருமே பொதுவாக ராம அவதாரம் பற்றி பாடியிருக்கின்றனர். குறிப்பாக குலசேகர ஆழ்வார், ஸ்பெல்லிங் கொஞ்சம் பார்த்துங்க, குலசேகர ஆழ்வார் ராம பக்தியை அதிகமாக பாடியிருக்கிறார் என்பதை நாம் குறிப்பெடுத்து மனதிலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். 37வது கம்பராமாயணத்தை கம்பர் எங்கு அரங்கேற்றினார்? திருவரங்கத்திலே கம்பராமாயணத்தை அரங்கேற்றுகிறார். அதை நாம் இன்றைக்கு ஸ்ரீரங்கம் என்று சொல்லுகிறோம். கம்பராமாயணம் இலக்கியத்திலே எந்த காலத்தை சார்ந்தது? ஏனென்று சொன்னால் காப்பிய காலம் என்ற ஒரு காலம் உண்டு. ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த காப்பிய காலங்களிலே இந்த கம்பராமாயணம் அல்லது காப்பிய வரிசையிலே இந்த கம்பராமாயணம் சேர்க்கப்படவில்லை.
எனவே இதை பற்றிய சிந்தனை தேர்வு எழுதுகின்ற நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த கம்பராமாயணம் பிற்கால காப்பிய காலத்தை சார்ந்தது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். கம்பராமாயணம் பிற்கால காப்பிய காலத்தை சார்ந்தது என்பதை உள்வாங்க வேண்டும். அதாவது அடுத்து வேணா பாருங்க, காப்பிய காலங்களை முதற்காப்பிய காலம், பிற்காப்பிய காலம் என்று தமிழறிஞர் பகுக்கின்றனர். அதை பகுத்தவர் யார் என்பது வினா. அதாவது காப்பியங்களை முதற்காப்பிய காலம், பிற்காப்பிய காலம் என்று பகுத்தவர் தமிழறிஞர் வையாபுரி பிள்ளை. இது வினா கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. காப்பிய காலங்களை முதற்காப்பிய காலம், பிற்காப்பிய காலம் என வகுத்தவர் யார் அப்படின்னு சொன்னா வகுத்தவர் தமிழறிஞர் வையாபுரி பிள்ளை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐம்பெரும் காப்பியங்கள் தோன்றிய காலத்தினை முதற்காப்பிய காலம் என்றும், பின்னர் தோன்றிய கம்பராமாயணம், பெரிய புராணம் முதலிய காலத்தினை பிற்காப்பிய காலம் என்றும் அவர் விளக்கம் தந்து பிரிக்கிறார். ஏனென்று சொன்னால் ஐம்பெருங்காப்பியங்கள் வரிசையிலே இந்த கம்பராமாயணம் இணைவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. எனவே ஐம்பெருங்காப்பியங்கள் தோன்றிய காலத்தை முதற்காப்பிய காலம் என்றும், அதனைத் தொடர்ந்து பின்னர் தோன்றிய கம்பராமாயணம், பெரிய புராணம் முதலிய காப்பியங்கள் தோன்றிய காலத்தை பிற்கால காப்பிய காலம் என்று சொல்லுகிறார். இன்னும் கொஞ்சம் தெளிவாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை முதற்காப்பிய காலம் என்றும், அதற்கு பிறகு இரண்டாம் காப்பிய காலம் அல்லது பிற்காப்பிய காலம் என்றும் நாம் சொல்லலாம் என்பதை வையாபுரி பிள்ளை அவர்கள் தெளிவாக தெளிவுபடுத்துகிறார். 40வதுனா, கம்பராமாயணம் எக்காப்பியத்திற்கு இணையானது. எந்த காப்பியத்திற்கு இணையாக அப்படின்னு கேட்டால், மேலை நாட்டிலே தோன்றிய இலியட் என்ற ஒரு காப்பியத்திற்கு நாம் இந்த கம்பராமாயணத்தை இணையாக சொல்லலாம். 41வதுனா, கம்பர் இயற்றிய நூல்கள் எவை? கம்பர் இயற்றிய நூல்கள் எவை என்பதை வினா இன்றியமையாத வினா. கம்பராமாயணம் நமக்கு தெரியும். 2வது ஏர் எழுபது, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி என்ற நூல்களை கம்பர் எழுதியிருப்பதாக நம்மால் அறிய முடிகிறது. கம்பராமாயணம் ராமனை பற்றிய வரலாறு. ஏர் எழுபது என்பது உழவு தொழிலையும் அந்த பண்பையும் சிறப்பித்து கூறுகின்ற ஒரு நூலாக நம்மால் காண முடிகிறது. திருக்கை வழக்கம் என்பது அதே போல உழவு தொழிலையும் பண்பையும் சிறப்பித்து கூறுகிற ஒரு நூல். சரஸ்வதி அந்தாதி என்பது கலைமகளை போற்றி பாடுகிற ஒரு நூலாக இது அமைந்திருக்கிறது. சடகோபர் அந்தாதி என்பது நம்மாழ்வார் மீது கொண்ட பக்தியின் காரணமாக நம்மாழ்வார் மீது பாடிய பாடல் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்து 42வதுனா, கம்பராமாயணம் பற்றி வழங்கப்படும் பல்வேறு சிறப்பு பெயர்கள் யாவை? கம்பராமாயணத்திற்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் இலக்கிய உலகில் இருக்கிறது. ராமகாதை, கம்ப நாடகம், கம்ப சித்திரம், தோமரு மாக்காதை, இயற்கை பரிணாமம் என்ற பெயர்கள் இந்த கம்பராமாயணத்திற்கு வழங்கப்படுகிறது. 43வது வினா, ராமாயணம் என்று பெயர் பெறுவதற்கு காரணம் என்ன? ராமாயணம் என்று அதற்கு ஏன் பெயர் வந்தது அப்படின்னு கேட்டால், ராமனுடைய வரலாற்றை கூறும் நூலாக இது அமைந்திருப்பதனாலே இதற்கு ராமாயணம் என்று பெயர் வந்தது. ராமன் கூட்டல் அயனம் என்று கூட சொல்லுவார்கள். ராமனுடைய வரலாறை சொல்லுகின்ற காரணத்தினாலே இதற்கு ராமாயணம் என்று பெயர் வந்தது என்று ஆசிரியர்கள் விளக்குவார்கள். 44வது வினா, இந்த கதையை முதலிலே வடமொழியில் எழுதியவர் யார்? வடமொழியில் முதலாக பலர் எழுதியிருக்கிறார்கள். வால்மீகி, வசிட்டர், போதையானர் ஆகியோர் இந்த ராமாயண கதையை வடமொழியில் எழுதியிருக்கிறார்கள். வினா வருவதற்கு வாய்ப்பு உண்டு. 45வது வினா, கம்பராமாயணம் என்று பெயர் பெற காரணம் என்ன? கம்பர் வடமொழியிலிருந்த வான்மீகி ராமாயணத்தை தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்றால் போல தமிழிலே எழுதியதாலே இதற்கு கம்பராமாயணம் என பெயர் பெற்றது. இந்த கேள்வி அடிக்கடி கேட்கப்படுகிறது. கம்பர் இந்த காப்பியத்திற்கு இட்ட பெயர் என்ன? நீங்கள் போட்டித் தேர்வுகளின் வினாத்தாள்களை நீங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினா, கம்பர் காப்பியத்திற்கு இட்ட பெயர் ராம அவதாரம். இது ஏற்கனவே கூட நம்முடைய பதிவிலே வந்தது என்று நினைக்கிறேன். 47வது வினா, கம்பராமாயணம் எச்சமயம் சார்ந்த காப்பியம். காப்பியங்களை சமய அடிப்படையிலே நமக்கு கூட பாடத்திட்டத்தில் வந்திருக்கிறது. இது வைணவ சமயத்தை சார்ந்தது. வைணவ காப்பியம் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்தவ காப்பியம், இஸ்லாமிய காப்பியம், சைவ காப்பியம் என்று பிரிக்கின்ற பொழுது இந்த கம்பராமாயணம் வைணவத்தை சார்ந்த காப்பியம். 48வது வினா, ராமன் யாருடைய அவதாரமாக காட்டப்படுகின்றான்? ராமன்
திருமாலுடைய அவதாரமாக காட்டப்படுகின்றான். 49வது வினா, கம்பராமாயணத்து கடவுள் வாழ்த்து பாடல் யாது? கம்பராமாயணத்திலே ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் அமைந்திருக்கிறது. இது ஒரு வினாவாக கூட கேட்கப்பட்டிருக்கிறது டிஎன்பிஎஸ்சி தேர்விலே. ஒன்றே எண்ணின் ஒன்றே யாம் என்ற ஒரு பாடல் கம்பராமாயணத்தின் கடவுள் வாழ்த்து. இது யுத்த காண்டத்திலே முதல் பாடலாக அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 50வது வினா, கம்பராமாயணம் எவ்வகை பாவால் அமைந்திருக்கிறது? கம்பராமாயணம் எவ்வகை பாவால் அமைந்திருக்கிறது? இது ஆசிரியப்பா என்று சொல்லுவார்கள். அடுத்து காண்டம் படலம் என்று எவற்றை குறிக்கலாம்? எனவே காண்டங்களாகவும் படலங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. காண்டம் என்பது காப்பியத்தினுடைய பெரும் பிரிவு என்று சொல்லலாம். படலம் என்பது அந்த காண்டத்தினுடைய உட்பிரிவு என்று சொல்லலாம். வினாவிலே கேட்கப்பட்டிருக்கிறது. காண்டம் என்பது காப்பியத்தின் பெரும்பிரிவு, படலம் என்பது அந்த காண்டத்தினுடைய உட்பிரிவு. கம்பராமாயணத்திலே அமைந்திருக்கிற காண்டங்கள் எத்தனை, படலங்கள் எத்தனை? அடுத்த வினா, கம்பராமாயணத்திலே 6 காண்டங்கள் அமைந்திருக்கிறது, படலங்கள் 118 அமைந்திருக்கிறது. அடுத்த வினா, கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள மொத்த பாடல்கள் எத்தனை? மிக இன்றியமையாத வினா. ஆனால் இந்த பல இலக்கிய வரலாற்று பதிவுகளிலே வேறுபாடுகளை காண முடிகிறது. அதையே நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் வினாத்தாளிலே இந்த எண் மாறுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு. வினா தயாரிப்பவர்கள் ஒருவேளை இந்த பதிவை வைத்திருந்தால் இவையும் வினா என்பதை நான் உள்வாங்க வேண்டும். கம்பராமாயணத்திலே 10,589 விருத்தப்பாக்கள், ஆசிரியப்பாக்கள் இருப்பதாக பதிவை நம்மால் காண முடிகிறது. சில இலக்கிய வரலாறுகளிலே 10,500 விருத்தப்பாக்கள் உள்ளன என்ற பதிவை நம்மால் காண முடிகிறது. மற்றும் சில இலக்கிய வரலாறுகளிலே 10,569, நல்லா கவனிங்க, கம்பராமாயணம் இடம்பெற்றுள்ள பாடல்கள் 10,589, 10,500, 10,569 இவற்றில் எவை வந்தாலும் நாம் அதை விடையாக குறிப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். 54வது வினா, கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கிற காண்டங்கள் யாவை? கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கிற காண்டங்கள் மொத்தம் 6 காண்டங்கள் என்று சொல்லுவோம். 1 பாலகாண்டம். இந்த பாலகாண்டம் என்பது ராமனுடைய குழந்தை பருவ நிகழ்வுகளை பதிவு செய்கிறது. பாலகாண்டத்திலே குழந்தை பருவ செய்திகள். 2வது காண்டம் அயோத்தியா காண்டம். இதிலே ராமனுடைய திருமணம் மற்றும் இல்வாழ்க்கை போன்ற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3வது ஆரண்ய காண்டம். ஆரண்யம் என்று சொன்னாலே காடு என்று சொல்லுவார்கள், வனம், வனவாசம், காட்டிலே ராமன் வனத்திலே திரிந்த அத்தனை செய்திகளும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4வது காண்டம் கிட்கிந்தா காண்டம். சீதையை பிரிந்ததும் சீதையினுடைய பிரிந்ததன் காரணமாக அவருடைய வாட்டமும் வாலியை வதம் செய்த நிகழ்ச்சியும் இந்த கிட்கிந்தா காண்டத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5வது காண்டம் சுந்தர காண்டம். சுந்தரன் என்று சொன்னால் அனுமனை குறிக்கும். முழுக்க முழுக்க அனுமரை பற்றிய செய்தி இந்த சுந்தர காண்டத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 6வது காண்டம் யுத்த காண்டம். இந்த யுத்த காண்டத்திலே ராமனுக்கும் அனுமனுக்கும் நடந்த போர் அல்லது யுத்தம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7வது ஒரு காண்டம் உத்தர காண்டம். இந்த உத்தர காண்டத்தை கம்பர் எழுதவில்லை என்ற கருத்து அழுத்தமாக உண்டு. இதை ஒட்டக்கூத்தர் எழுதி சேர்த்தார் என்ற ஒரு தெளிவான செய்தி இலக்கிய உலகிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கம்பர் எழுதிய கம்பராமாயணத்திலே 6 காண்டங்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தன. பிற்காலத்திலே உத்தரகாண்டம் என்பது ஒட்டக்கூத்தராலே எழுதி சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய காரணத்தை நம்ம பின்னால பார்க்கிறோம். உத்தரகாண்டத்தை கம்பர் எழுதாமைக்கு காரணம் என்ன? ஏன் கம்பர் எழுதலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்த காண்டம், யுத்தம் முடிந்து ராமனுக்கு முடிசூட்டப்படுகிறது. அதாவது முடிசூட்டும் மங்கள விழாவோடு முடித்தல் சிறப்பு என்று கருதி இந்த உத்தரகாண்டத்தை கம்பர் விடுத்திருக்கலாம் என்று பொதுவாக எண்ண தோன்றுகிறது. ஏன்னா ஒரு மங்கள நிகழ்ச்சியோடு அது முடிவடைகிறது, அதோடு முடித்திருக்கலாம். ஆனால் உத்தரகாண்டத்தை சேர்க்கப்பட்டது ஒரு நெருடலை உருவாக்குகிறது. ஏன் என்று சொன்னால் உத்தரகாண்டத்திலே கூறப்பட்டிருக்கிற செய்திகள் சற்று ஒரு நெருடலாக இருப்பதனாலே அது அறிஞர் பெருமக்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம் பாருங்க, உத்தரகாண்டத்தில் கூறப்படுகிற செய்திகள், அது இந்த வினாவை அறிந்து கொண்டால் நமக்கு புரியும். ராமன் முடி புனைந்த பின் சீதையை காற்றுக்கு அனுப்புகிறார்.
இது ஒரு தனி வரலாறு. ராமன் முடிசூட்டி கொண்ட பிறகு சீதையை காட்டுக்கு அனுப்புகிறான். இந்த செய்தி அதில் இருக்கிறது. காட்டிலே சீதை குசலவர்களை பெற்றெடுத்த செய்தி மற்றவை பேசப்படுகிறது. இவைகள் ராமனுடைய பெருமைக்கு ஏற்றம் அளிப்பன அல்ல என்று கருதியதாலும் காப்பிய கட்டுக்கோப்பு உச்ச நிலையிலிருந்து எதிர் உச்ச நிலைக்கு வழுக்குவதாலும் இந்த கம்பர் உத்தரகாண்டத்தை விட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் இந்த உத்தரகாண்டத்திலே இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாலே இது ராமனுடைய பெயருக்கு ஒரு வேலை சரியான முறையிலே அது தராது என்ற ஒரு எண்ணம் இருந்ததினாலே கம்பர் இவற்றை விடுத்திருக்கலாம் என்று எண்ண தோன்றுகிறது. 57வது வினா, கம்பராமாயணத்தின் முதல் படலம் எது, இறுதி படலம் எது? கம்பராமாயணத்தினுடைய முதல் படலம் ஆற்று படலம், இறுதி படலம் என்பது விடை கொடுத்த படலம். இது வினா கேட்கப்பட்டிருக்கிறது. கம்பராமாயணத்தின் முதல் படலம் எது, இறுதி படலம் எது? அடுத்து 58வது வினா, முதல் காண்டமான பாலகாண்டத்தில் தொடங்கி முடியும் படலங்கள் யாவை? டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளிலே இந்த வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. தேர்வு எழுதிய நண்பர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு காண்டத்திலும் முதல் படலம் எது, இறுதி படலம் எது என்று வினாவாக கேட்கப்பட்டிருக்கிறது. இதை உங்கள் முன் வைக்கிறேன் பாருங்க. முதல் காண்டமான பாலகாண்டத்திலே முதல் படலம் ஆற்று படலம், இறுதி படலம் என்பது பரசுராம படலம். மொத்தம் இந்த யுத்த காண்டத்திலே 23 படலங்கள் இருக்கிறது. கவனமோடு குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். 59வது வினா, இரண்டாம் காண்டமான அயோத்தியா காண்டத்திலே முதல் இறுதி படலங்கள் எவை? வினா, முதல் படலம் என்பது மந்திர படலம். இந்த இரண்டாம் காண்டமான அயோத்தியா காண்டத்திலே இறுதி படலம் என்பது திருவடி சூட்டு படலம். இந்த இரண்டாம் காண்டத்திலே மொத்தம் நமக்கு இருக்கிற படலங்கள் 13 படலங்கள் இதிலே உண்டு. இரண்டாம் காண்டமான அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்களை நம்மால் காண முடிகிறது. அடுத்து மூன்றாம் காண்டமான ஆரண்ய காண்டத்திலே தொடக்க அல்லது இறுதி படலங்கள் எவை என்பது வினா. பாருங்க, ஆரண்ய காண்டத்திலே அல்லது மூன்றாம் காண்டமான ஆரண்ய காண்டத்திலே முதல் படலம் என்பது விராதன் வதை படலம் என்பது, இறுதியிலே வருகிற படலம் சௌரி பிறப்பு நீங்கு படலம் என்பது. இந்த மூன்றாம் காண்டத்திலே மொத்தம் 13 படலங்கள் இடம்பெற்றிருக்கிறது. நான்காவது காண்டமான கிட்கிந்தா காண்டத்திலே தொடங்கி முடிகின்ற படலங்கள் எவை என்பது வினா. திரும்பவும் சொல்லுகிறேன், இது முக்கியமான வினாக்கள் இவையெல்லாம். நான்காம் காண்டத்திலே முதல் படலம் என்பது பம்பை வாவி படலம், இறுதியிலே வருகிற படலம் என்பது மகேந்திர படலம். மொத்தம் இதிலே 16 படலங்கள் இந்த நான்காவது காண்டத்தில் அமைந்திருக்கிறது. அடுத்து 5வது காண்டம் சுந்தர காண்டம் என்று சொல்லுவார்கள். இந்த சுந்தர காண்டத்திலே முதல் இறுதி படலங்கள் எவை என்பது வினா. முதல் படலம் என்பது கடல் தாவு படலம் என்பது முதல் படம், அந்த அனுமன் கடலை தாவி சொல்லுவார். இறுதி படலம் என்பது திருவடி தொழுத படலம், ராமனுடைய திருவடியை தொழுது வணங்கி நிற்கிற படலம். இதிலே மொத்தம் 15 படலங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கடைசி கம்பராமாயணத்தில் இருக்கிற இறுதி காண்டம் 6ஆம் காண்டமான யுத்த காண்டத்திலே தொடக்கமும் இறுதியுமாக இருக்கிற படலங்கள் எவை வினா. முதல் படலம் என்பது கடல் கான் படலம், இறுதி படலம் என்பது விடை கொடுத்த படலம் என்பது. இந்த 6வது காண்டத்திலே மொத்தம் 39 படலங்கள் நமக்கு இருக்கிறது. இது இன்றியமையாத வினா. அடுத்து வருகிற வினா இன்றியமையாத வினா, 6 காண்டங்களின் மணிமுடி அல்லது கம்பராமாயணத்தின் மணிமுடி என்று சிறப்பிக்கப்படுகிற காண்டம் எது? 6 காண்டத்திலே மிக கம்பராமாயணத்தின் மணிமுடியாக சிறப்பிக்கப்படுகிற காண்டம் எது என்பது வினா. சுந்தர காண்டத்தை கம்பராமாயணத்தின் மணிமுடி என்று சொல்லுவார்கள். மிக இன்றியமையாத வினா. சுந்தர காண்டம் என்பது கம்பராமாயணத்தின் மணிமுடி என்று வழங்கப்படும். 65வது வினா, கங்கை படலம் என்று அழைக்கப்படுவது எது? அயோத்தியா காண்டத்தில் உள்ள குகப்படலத்தை கங்கை படலம் என்று சொல்லுவார்கள். இவையெல்லாம் வினாக்களாக அடுத்தடுத்து வர பதிவுகளிலே இன்னும் அந்த கம்பராமாயணம் பற்றிய செய்திகளை நாம் காணும் பொழுது விரிவாக காணலாம். 66வது வினா, கம்பராமாயணத்தில் எந்தெந்த இலக்கியங்களின் கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது? கம்பராமாயணத்தில் பல இடங்களிலே பிற இலக்கியங்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருக்குறள் கருத்துக்களும் சீவக சிந்தாமணியின் தொடர்களும் மிக அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன. 67வது வினா,
கம்பர் தம் காப்பியத்திலே அதிகம் பயன்படுத்திய அணிகள் எது? அதிகமாக பயன்படுத்தியது உயர்வு நவிற்சி அணி, இல் பொருள் ஓமை அணி, அடுத்து தற்குறிப்பேற்றணி போன்றவற்றை மிக அதிகமாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார். மிக அதிகமான வர்ணனைகள் இந்த கம்பராமாயணத்திலே உண்டு. இந்த வர்ணனைகள் தான் அவரை கவி சக்கரவர்த்தியாக சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 68வது வினா, கம்பர் எந்த பிற மொழி கவிஞர்களோடு ஒப்பிடத்தக்கவர்? பிற மொழி கவிஞர்களோடு ஒப்பிட்டு அவரை போற்றுவர். ஷேக்ஸ்பியர் மற்றும் காளிதாசன் போன்ற கவிஞர்களோடு இந்த கம்பர் ஒப்பிட்டு போற்றுகின்ற ஒரு பழக்கம் இலக்கிய உலகிலே இன்றைக்கும் இருந்து வருகிறது. 69வது வினா, உலகத்திலே மனிதனாக பிறந்தால் ராமனை போல் ஒழுக வேண்டும். மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. உலகத்துல மனுஷனா பிறந்தா ராமனை மாதிரி வாழ வேண்டும் சொல்லுவார். ஒரு சொல், ஒரு வில், ஒரு மனைவி என்று சொல்லி பின்னால் கதை போக்கில் நான் சொல்லுகிறேன். இப்படி சொன்னவர் யார் என்று சொன்னால் பாரதி. வாழ்ந்தா ராமனை மாதிரி வாழணும் என்ற கருத்தினை பதிவு செய்தவர் பாரதி. 70வது வினா, கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் என்று கூறியவர் யார்? கம்பனை படிக்க படிக்க கவிதை தன்மையை நம்மால் உள்வாங்க முடியும் என்று சொன்னவர் தமிழறிஞர் வையாபுரி பிள்ளை அவர்கள். அடுத்த வினா பாருங்க, கம்பராமாயணம் நிகரற்ற வாழ்க்கை கருவூலம். வால்மீகியே இதனை படிக்க நேர்ந்தாலும் கூட ஒரு புதுமை காப்பியத்தினுடைய தழுவல் என்று அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். அதாவது கம்பராமாயணம் ஒரு தழுவல் காப்பியம்தான், வழிநூல் தான். இருந்தாலும் வால்மீகி முனிவரே இதை படித்தாலும் இதை ஒரு வழிநூல் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற கருத்தை பதிவு செய்தவர் தமிழறிஞர் தமிழ் அண்ணல் அவர்கள். அடுத்து 72வது வினா முடித்து முடிவுக்கு வந்திருக்கிறோம். கம்பராமாயணத்தில் பெருமாள் என்ற பட்டம் பெற்றவர்கள் யார்? கம்பராமாயணத்திலே பெருமாள் என்ற பட்டம் இளைய பெருமாள் இலக்குவன் என்றும் குகப்பெருமாள் என்றும் அந்த கம்பராமாயணத்திலே பதிவு சொல்லப்பட்டிருக்கிறது. 73வது வினா, கம்பராமாயணம் சுவையோட்டம் பெறுவதற்கு காரணம் என்ன? கவி சக்கரவர்த்தி அந்த பட்டத்தை அவருக்கு பெற்று தந்ததும் மிக சுவையான ஒரு கதையாக அந்த கம்பராமாயணம் வரலாறாக அமைவதற்கு காரணம் உறுப்பினர்களை நாடகத்தில் போல நேருக்கு நேர் நிறுத்தி உரையாட செய்தமை மிக இன்றியமையாத குறிப்பு என்று சொல்லலாம். ஒரு நாடக பாங்கிலே இந்த கதையை அவர் அமைத்து செல்லுகிறார், வரலாற்றை அமைத்து செல்லுகிறார். ஒவ்வொரு பாத்திரங்களுடைய பேச்சிலும் உணர்ச்சி வேகமும் உறுதியும் இந்த கம்பராமாயணத்திற்கு ஒரு ஓட்டத்தை தந்தது என்று சொல்லலாம். 74வது வினா, கம்பராமாயண பாத்திர படைப்புகள் வெற்றி அடைய காரணம் என்ன? வெற்றி அடைய ஒவ்வொரு பாத்திர படைப்பு வெற்றி அடைந்தது என்று சொல்லலாம். காரணம், காப்பிய தலைவன் தேவ ராமனாய் இருந்தாலும் கூட அவனை மனித பாங்கோடு இவர் நடக்க செய்திருக்கிறார் கம்பர். 2வது, பாத்திரங்களை மனித பாங்கின் அடித்தளத்திலிருந்து அவர் பேச வைத்திருக்கிறார். பாத்திரங்களுடைய குண நலன்களையும் தனித்தன்மைகளையும் நுட்பமாக வேறுபடுத்தி காட்டியிருக்கிறார். இந்த நுணுக்கமான செய்திகள் கம்பராமாயண பாத்திர படைப்புகளை வெற்றி அடைய செய்திருக்கிறது என்று சொல்லலாம். இறுதி வினா, கம்பராமாயணம் நமக்கு தருகின்ற வாழ்வியல் பாடம் எது? மிக இன்றியமையாத வினா. நமக்கு என்ன பாடத்தை கம்பராமாயணம் தருகிறது? சகோதர பாசத்தை நமக்கு காட்டுகிறது என்று சொல்லலாம். தந்தை தாய் வாக்கை தெய்வ வாக்காக போற்ற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கருத்தை இது தருகிறது. சாதி மத பேதமின்றி அன்பினால் அனைவரையும் அரவணைக்க வேண்டும் என்ற கருத்தை இது முன்வைக்கிறது. பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற கருத்தையும் இது நமக்கு முன்வைக்கிறது. விதி எப்பேற்பட்ட வலியதாய் இருந்தாலும் கூட அதனால் பாதிக்கப்படாத மன வலிமையை மனிதன் கொள்ள வேண்டும் என்பதை இது முன்வைக்கிறது. உயர்சால் பத்தினியை தன்மையை உயர்ந்தோர் ஏத்துவர் என்ற ஒரு கருத்தை இது முன்வைக்கிறது. இத்தகைய அருமையான கருத்துக்களை முன்வைத்து இந்த காப்பியம் நகர்ந்து செல்கிறது. என்னுடைய எண்ணையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதிலே நான் கம்பராமாயணத்தை பற்றியும் நூலை பற்றியும் நூல் ஆசிரியரை பற்றிய பொதுவான செய்திகளை மட்டும், இன்னும் பல செய்திகள் உண்டு, இன்றியமையாத செய்திகளை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். தொடர்ந்து நான்
போடுகிற அடுத்தடுத்த பகுதிகளை நீங்கள் உள்வாங்குகின்ற பொழுது கம்பராமாயணத்தை பற்றிய தெளிவான செய்திகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த செய்தி, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இடையிலே நீண்ட காலமாக நான் சில பதிவுகளை போட முடியாத ஒரு சூழல். தொடர்ந்து பதிவுகளை போடுவதற்கு ஏற்றாற்போல உங்களுடைய தேவைகளை நீங்கள் பதிவு செய்யுங்கள். குறிப்பாக PGTRB தேர்வை எதிர்நோக்கி இருக்கின்ற அன்பர்களுக்கு இத்தகைய பதிவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து மாணவர்கள் PGTRB பற்றிய பதிவுகளை போடுங்கள் என்று வாட்ஸ்அப்லையும் தொலைபேசியில் சொல்லி வருகிறார்கள். தொடர்ந்து நான் பதிவுகளை போடுகிறேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.